என் உயிரினும் மேலான இனமான வஜ்ரா பெரிய குடும்பங்கள், முகநூல் நண்பர்கள், ஆதரவு ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். இல்லை அது பேசுகிறேப்பா, ஷோரூமில் அமைதியாக இருக்க சொல்ல முடியாது. இது நம்ம மீட்டிங்காலா கள்ள தூக்கி எரிஞ்சிடும்னு பேசுறதுக்கு? இது ஷோரூமில் 4 பேர் வண்டியை பற்றி பேசுவோம். அதனால் இன்றைக்கி வஜ்ரா உறவுகள் நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை. கட்டாயம் வந்தாகணும் துபாய் அப்படின்னு சொன்னால் 396 வந்துடுவான். நமக்கு வஜ்ராவில் ஒரு லான்ச்சிங்கு பக்கபலமாக இருங்கடா. நீங்கள் தான் ஒரு முட்டை கூட விற்க மாட்டேங்கிறீங்க. நாங்களாவது வெளியே டீலர் போட்டு ஒரு 10 வண்டி விற்கிறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் வழக்கமாக பேசுகிற பஸ்ஸு கதையை பேசுகிறீங்க. ரெண்டாவது நான் பழைய கதையை கேட்டால் அது பழைய கதையை விட்டுருங்க அப்படின்னு பிடிஆர் என்ன வேண்டுகோள் வைத்தேன். அந்த 4 வாரம் மாதம் ஒரு சந்திப்பு சத்தியப்பிரமாணம் அதை பேசுறது இல்லை. 2 நாளாக அதை ஏன் டச் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னால் இப்போ நேராக வர வேண்டி இருக்கிறதுனால இப்போ இந்த பாருங்கள், இதெல்லாம் நம்ம வஜ்ரா உறவுகள் எல்லாம் காலையில் பார்த்தீங்க. இருந்தாலும் இவங்க மதிய பசி நேரத்தில் கூட தலைவரை பார்த்து பேசிட்டு போகணுன்னு வந்திருக்காங்க. வண்டியை பற்றின சில கருத்துக்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நேர்லேயே சொல்லிடு. நிறைய இருந்தால் நிறைய செய்வோம், குறை இருந்தால் நேற்று ஒரு ஒட்டகத்தை குர்பானி போட்ட மாதிரி குர்பானி போட்டு அது வேலையை அதோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே முற்றுப்புள்ளி வச்சுருவோன்ற என்ன ஆசிரியரை இல்லை, இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை கொஞ்சம் மெருகூட்டணும். அது ஆலோசனை. தலைவா ஆகவே ஆகாது, தொற்றாதீங்க அப்படின்னு ஒரு 15வது ஆலோசனை கொடுத்துட்டு எல்லாரும் கரவை பண்ண மாதிரி ஒருத்தத்தில் ஒருதனாவது ஆகும்னு சொல்கிறானா, ஒருதனுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறான். கடைசியில் நீங்கள் நல்லவன் ஆயிட்டியா கெட்டவன். எந்த தப்புமே எனக்கு என்ன நடக்குனே 1 மணி நேரம் தெரியாத நான் கெட்டவன் ஆகிட்டேன். இப்போ நான் மட்டும் அக்யூஸ்ட் ஆகிட்டேன் பாருங்க. இது இயற்கை. எப்போதுமே இந்த A1ல பேர் வர்றதுங்கிறது காலமெல்லாம் அது தலையெழுத்தாவே இருக்கு. ஆகையால் கருத்துக்களை சொல்லுங்கள். ஃபேஸ்புக் லைவில் போய் எப்படி நம்ம குறைய சொல்கிறது? தாராளமாக சொல்லலாம். நான் அதுக்கு கடைசியாக என்ன சொல்லிடுவேன், இப்போ இதெல்லாம் வீக்காக இருக்கா, சரிப்பா அது வீக்காக சரி பண்ண பிறகு கஸ்டமர் கொடுத்தா போதும். இப்போ என்ன இருக்குது, ஒரு நாள் டேலா இல்லையா, அவ்வளோதான். என்ன தம்பி? மகளிருக்கு முதலிடம் கொடுத்துரும். அவங்க தான் முதல்ல பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இந்த மைக்குக்காக தான் இந்த மைக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை. யாராவது வீடியோ எடுக்கிற ஆள் பாப்பா நவனிதனங்க பெரிய பேசுங்க, நீங்க பேசுங்க, பேசுறாலும் பேசலாம். கொஞ்சம் சத்தமா பேசணும். ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்க வஜ்ரா வணக்கம். இன்னைக்கு நமக்கு வஜ்ரா பைக் லான்ச் ஆயிருக்குது. ப்ளூ, ரெட்டு, ஒயிட்டுன்னு 3 கலர்ல ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்களும் ஓட்டி பார்த்தோம், ட்ரையல் டிரைவ் பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்கு. ஒரு கான்பிடென்ட் வந்துருக்கு. நம்மளும் புக் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் சொல்லலான்ற அனைவருக்கும் வஜ்ரா வணக்கம். பெருந்துறையிலிருந்து வந்திருக்கேன். பெருந்துறை தாலுக்கா எடுக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். தலைவர் அது ஒத்துழைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வைகாசி மாதம் அதை ஷோரூம் ஓப்பன் பண்ணுறேன். இன்னைக்கு வண்டி ஓட்டு பார்த்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. கிட்டத்தட்ட 25, 40, 50, 3 இதில் வச்சிருக்காங்க. 25 ஓட்டு பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஒரு சில குறைகள்லாம் அடுத்தடுத்து வரதில் அனைவருக்கும் அற்புதமான மதிய வணக்கம். தேசிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் மதிய வணக்கம். பார்த்தீங்கன்னா வண்டி லான்ச் ஆகுது 2020 சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பாக நாங்கள் நேற்றே கிளம்பி இங்கே அந்த வண்டியோட இதெல்லாம் பார்த்துட்டு வண்டி மதியம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வண்டி அப்படியே டெலிவரி எடுத்து ஒரு ட்ரையல் ஒன்று போனோம். அதில் வண்டியோட ரிசல்ட்டு நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஓட்டுனதில் ரொம்ப நல்லா இருக்குது. நீ வரும் காலம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் காரு, இந்த மாதிரி ஆட்டோக்கள், இந்த மாதிரி ஏனைய நிறைய வாகனங்கள் வரப்போகுது. அதனால் இதுக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவித்து வண்டியோட குறை என்னன்னு கேட்டிருந்தாங்க. வண்டி இது வரைக்கும் நிறைவாக இருக்குது. குறை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய வண்டிகள் வரணும். இன்னும் ஓட்ட நமக்கு என்ன இதுங்கிறது தெரியும். அதை தலைவரோட சொல்லி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வஜ்ரா பைக் லான்ச் காஞ்சிபுரத்தில்
3 கடலில் வண்டி வந்திருக்கு. நான் ஒரு வண்டி ஓட்டி பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி. இப்போ பல வண்டிகளில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும், இதில் வந்து எல்லாமே மெட்டல் பாடி. அதனால் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, லாங் லைஃப் வரும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து மற்ற வண்டியெலாம் வந்து ஒரு பேட்டரி இல்லை 2 பேட்டரி தான் கொடுப்பாங்க. அது வந்து ஃபயர் ஆகும், சில நம்ம யூஸ் பண்ணும்போது சிக்கல் வரும். இதில் வந்து 5 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து எந்த சூழ்நிலையும் அது நம்ம வந்து தற்காப்புக்கான ஒரு முன்னோடியான ஒரு விஷயம் வந்து இந்த பைக்கில் இருக்குன்றதை நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் மயமாக இருக்குது. இந்த வண்டி எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக அட்வான்ஸாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. இதே மாடலில் பார்த்தீங்கன்னா பல வண்டி வந்து 80,000 70,000 சொல்கிறான். ஆனால் இது வந்து ரேட்டு வந்து ரீசனபிளாக நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய அளவில் ரீசனபிளாக இருக்குது. இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஓட்டி பார்த்தப்படி தான் இதனுடைய நிறை குறையை நம்ம வந்து சொல்ல முடியுன்றதான். எனிவே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பல வண்டி ஓட்டி பார்த்துருக்கேன், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிபுரத்தில் இன்னைக்கு வஜ்ராவுடைய பைக்கு மிகவும் கோலாகலமாக தேசிய தலைவரில் தேசிய தலைவருடைய கனவு 2022 பைக் கொண்டு வந்த சிறுவந்து அவருடைய கனவு இன்னைக்கு அவர் கனவு நினைவாக இருக்கிறது. வண்டி நல்ல மெட்டல் பாடி, 100 கிலோ வெயிட்டு, 70 கிலோ. நம்ம வேலை போனாலும் பிரேக் அடித்தா அதாவது அந்த ஒரு மாதிரி நெளியும், அது மாதிரி நெளியாது. பிரேக் அடித்தா அப்படியே நிற்கும், ஆபத்தில்லாத பயணம். அதனால் வஜ்ரா நம்முடைய கனவு சிறப்பாக நிறையாது. இந்த வஜ்ரா நம்முடைய இந்த பைக் கனவு இப்போ நிறையது போல வருங்காலத்தில் அவர் சொன்னது போல 300 கோடீஸ்வரனை மிக விரைவில் உருவாக்கி காட்டுவார். அவரே தேசியத்தினுடைய பெரிய கொள்கை. அதுக்கு நாங்கள் எப்போதும் சப்போர்ட்டாக எப்போதும் இருப்போம் என்று வஜ்ரா வாழ்க. நன்றி. வேற யாருப்பா பேச போறாங்க? வண்டி ஓட்டனவோ யாரும் இருக்கீங்களா? சரி, என்னப்பா பேச முடியாது, கிராமத்தில் உள்ள பழகிட்டு பேசலாம். ஆசிரியர்களா? மதிய வணக்கம். இன்று காஞ்சிபுரத்தில் 9 மணிக்கு வஜ்ரா பைக் மிக சிறப்பாக திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் திருப்புழா பண்ணிவிட்டு அடுத்ததாக ராஜாபாத் அங்கே போயிட்டோம். திருப்புழா பண்ணிட்டு வந்து அங்கே 2 வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து 30 வண்டி மொத்தம். இதில் வந்து ரெட்டு, புளு, ஒயிட் என்பது தலையுடைய மனசு வெண்மையானது என்பதை குறிக்கிறது. ரெட்டு என்பது சுட்டெரிக்கும் சூரியன். குற்றம் யார் செய்தாலும் தவறு என்று நேரடியாக சொல்பவர். நீலம் என்பது கரிமேகம். வானம் எப்படி மழையை கொடுக்கிறதோ அதுபோல நம்ம இந்திய மக்களுக்கு வஜ்ரா உறுப்பினர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் செயல்படுகிறார். இந்த டிஜிட்டல் வண்டியானது எல்லாமே பிளாஸ்டிக் ஃபைபர் டிஜிட்டல் இருக்கு. அப்புறம் இந்த வண்டி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வாங்கணும் எல்லாருக்கும் ஆசை. ஆனால் இன்னைக்கே அந்த வண்டி ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிடும் தலைவர் மனசு வச்சா. மொத்தமாக நம்மளால பணம் கட்ட முடியாது அனைவராலும். ஒரு 10,000 பணம் கட்டியதில் எல்லாம் நாங்கள் வண்டி எடுத்துட்டு போயிடுவோம். பணம் திருப்பி கண்டிப்பாக கரெக்டாக கட்டிடுவோம். நீ பேசுறதெல்லாம் நியாயம் தான் ஐயா. அதுக்காக 60,000 இன்னைக்கு பாத்தீங்கன்னா வஜ்ராவோட மிகப்பெரிய சாதனை, தலைவரோட மிகப்பெரிய கனவு இன்னைக்கு நனவாயிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே முதலா நம்ம காஞ்சிபுரத்துல மட்டும் வாலாஜாபாத்ல இன்னைக்கு தலைவரோட கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு. அதுவும் பைக்கு இது ரொம்ப நாளா தலைவர் சொல்லிட்டு இதுக்காக நிறைய பெரும் பாடுபட்டாரு. இன்னைக்கு கனவு நனவாயிருக்கு. வஜ்ரா அவர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வண்டி ஓட்டி பார்த்தோம், எல்லாருமே ஓட்டி பார்த்தோம். வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. அதனால பஜாஜ் ஒரு 2 நாள்ல வந்துடலாம். கேபிக்கல் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டியா? ஐடி ஆக்டிவேட் பண்ணிருக்கா? அபிமானமா வண்டியை விட பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம்
ஃபைனான்ஸ் போடணும்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் இங்கிருந்து போட முடியும். ஆனால் அங்கே அங்கதான் ஷோரூம் பணம் கிட்டான அங்கே போட்டுக்கலாம், இங்கிருந்து போட முடியாதுன்னு சொல்கிறேன் நான். அது இங்க இருந்து போடுறேன்னு அது கேட்கல. இங்க வண்டி எடுத்து நான் ஓட்டிட்டு போறேன்னு சொல்லல. வண்டி வேணும்னு கேட்கறது இவ்வளவு வழக்கமாடு. லீடர்கள் எதுக்கு லீடர்களை இருக்கிறாங்க? ஒரு பெரிய சண்டை அவங்க நடந்து இங்கே தான் கேட்குறாங்க. தெளிவா நீ பேசுறது எனக்கு தெளிவா தெரிவிச்சு. இங்க இருந்து நான் வண்டியை தலையில வச்சுட்டு போறேன். உனக்கு செங்கல்பட்டு எனக்கு வரும்னு தெரியாது. புரியாது என்று பணம் கட்டி தெரியாது. சென்னை சென்னையா? சென்னை வந்து இந்த மாச கடைசி ஆயிருமா? அது இப்போ பாண்டல இருக்கு. அந்த பாயிண்ட்ல ஆட் ஆகுது. யார் சொல்லுது? இப்போ சார் பாயிண்ட் ஆடுறான்னா பணத்துக்கு புரிஞ்ச போது வண்டி ஏப்ரல் லாஸ்ட்ல தான் சென்னை போகும். ஏமா நான் எப்போதுமே சேஃப்டியா 10 நாள் சேர்த்து சொல்லிடுவோம். வேகம் பண்ணி கேட்க முடியுமா? சரி சேர்த்தே சொல்றேன். வேற என்னமோ கேட்டாலும் எல்லாம் பேசிட்டாங்களா? அவர் கேட்கறது வந்து குடியாத்தத்துல குடியாத்தம் ஃபைனான்ஸ் போடுங்க கண்டிப்பா பண்ண அந்த பாயிண்ட் ஆட் ஆகும்னு கேட்டது யாரையுமா அதை கேட்க விட்டு பாயிண்ட் ஆட் ஆகும்னு சொன்னா அந்த ஆமா சொன்ன மாதிரி ஏப்ரல் 14 மேல வட்டி 70,000 தான். அப்புறம் குடிக்கிறவங்க விட்டு எடுத்த படிக்கிறேன். அப்ப 70,000 தான் போட முடியல. பாயிண்ட் ஆட் ஆகுனா உனக்கு வண்டிக்குள்ள பணத்தை கட்டிடு அடிக்குது. ஏப்ரல் கடைசியில் தான் வண்டி வரும். பாயிண்ட் ஆட் ஆகணும்னு அந்த பாயிண்ட் ஒன்றை இருந்தா என்ன கொடுத்துருக்காங்கப்பா? எப்பா இங்க வர இயலாத வஜ்ரா உறவுகளும் சரி, ஸ்டேட்டஸ்ல இந்த வண்டியினுடைய போட்டோஸ், வண்டி சம்பந்தமான டீட்டெயில்ஸ் இந்த 2 நாளைக்கு அதான் ஓடணும். பிறகு ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் ஓடணும் இல்லை. நான் ஏற்கனவே இது என்னது இந்த ஒட்டகத்தை குர்பானி போடுறதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே குரூப்லயே போட்டிருந்தேன். மே மாசம் நீ டூர் போறதுங்கிறது நிச்சயம். அதுக்கு இடையில உன்னால தாக்கு பிடிக்க முடியலன்னா ஏதாவது செலவுகளை பண்ணி தான் வாங்கிட்டு ஓடி போயிருன்னு சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்காப்பா? ஏதாவது செலவுகளை பண்ணி தான் வாங்கிட்டு போயிரு. நான் அதை பிக்கு அதில் இதில் ஏற்றி விட்டுறேன். உனக்கு எப்பமெல்லாம் நம்ம பொருள் தேவை அப்பமெல்லாம் ஆர்டர் போட்டு பஸ்ஸுக்கு வந்தேன். ஜூம் டேட்டா போச்சு அதெல்லாம் ஆன் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. தாக்கு பிடிக்க முடியாது உன்னால. ஏன்னு சொன்னா உண்மை இருந்தா மட்டும்தான் இங்க தாக்கு பிடிக்க முடியும். இது நல்லவரோடா வல்லவரோடா அப்ப அதுக்கு நம்ம ஓட்டு எலெக்ஷன்ல நிக்கல. அதிமுகவா திமுகவா நாம் தமிழர் கட்சியா எலெக்ஷனா நடத்துறோம் அது இல்ல. 2018 இருந்து இன்னைய வரைக்கும் என் கூட இருக்கிறவன் யாராவது ஒருத்தங்க இருக்கானா? அதை பாத்துக்கப்பா. 2018 சுபாஷ்ல என்னன்னா நீ 2018 தானே 19 பொய்க்கு தூக்காத. 2018 இருந்து இங்க இருச்சாலாம் இல்லையா? 1 2 3 4 5 சார் 2000 அது அடுத்து ஓட்டெடுப்பு வரும். 2018 இருந்து 2025 வரை அன்னைக்கு முதல் நாள்ல இருந்து இருக்கிறவன் இன்னைக்கும் இருக்கிறவன் 100கணக்கான பேர் ஜூம்ல இருக்கான். இன்னைக்கு நேர்லயே இத்தனை பேர் வந்திருக்கான். நான் சொன்னா நல்லவரோடா கெட்டவரோடான்னா இது என்ன? நீ எத்தனை ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கு உனக்கு? எங்களுக்கு 3 தலைமுறை பாரம்பரியம் இருக்கு. எங்க ஊர்ல நாங்க பெரிய தலைக்கட்டு. எங்க அப்பா வீட காமிச்சாச்சு, அம்மா வீட காமிச்சாச்சு. என்ன ஆசிரியரே வேற என்ன காட்டணும்? சொந்த ஊரை காட்டியாச்சு. ஆதார் கார்டையும் பாக்குறியா? அதையும் காட்டுறேன். பாஸ்போர்ட் பாக்குறியா? காட்டுறேன். வேற என்ன வேணும்? அதனால கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தீயவன் என்றால் 8 ஆண்டு காலம் நீ ஏன் கூட இருக்க? அப்ப நீ ஒரு மனுஷன் நல்லவன் என்றால் அவனுக்கு ஏன் பக்கபலமா இருக்க மாட்டேங்கிற? கேள்வி புரியுதா அழகேசன்? ஒண்ணு இப்படி கேப்போ இல்ல அப்படி கேப்போ. நான் கொஞ்ச தூரம் இப்படி போவேன், கொஞ்ச தூரம் அப்படி போவேன். அது என்னது? என்னப்பா நேத்து பொதுக்கூட்டத்துக்கு திமுக வச்சு கட்டி போவோம், இன்னைக்கு அதிமுக வச்சு போவோம். ஒரு ஸ்டாண்ட்ல தெரிவாரு. அங்கேயா இங்கேயா 2 இடத்துல சவாரி செய்ய முடியாதுல்ல. ஒண்ணு நல்லவரோடு இருக்கிற அப்படின்னு சொன்னா நல்லவனுக்கு பக்கபலமா இரு. நீங்க என்ன கேட்டீங்க? கேபிகேல நீ ஒரு ஐடியாவது போட்டிருக்கியா? வஜ்ரா கரோல ஒரு ஐடியாவது போட்டிருக்கியா? உன் கோடு நம்பரை போட்டு ஜூமுக்கு ஒரு தனாவது வந்தானான்னு வந்திருந்த 72 பேரும் கேட்கறிய. இது நியாயமான கேள்வி தானே? இங்க நியாயம் ஊமை தானே? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கா? அவர் ஆட்சி
ஆசிரியர் கேட்டாரு, அவர் பேர் என்னப்பா? என்னது ஆசிரியர் பேருனா இங்கர்சால் பாண்டிச்சேரியில சேகர். நாங்க ஒரு 10,000 கேட்டுக்கிட்டோம். நீ கேட்டது நியாயம். அதுக்காக 10,000 என்ன 10,000 தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லு, அல்லது பாதி ரூபா ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்து, செய்வோம். நம்ம கம்மியில் நமக்கு செய்யாம என்ன செய்ய போறோம்? என்ன பாவா? அதான் ஒரு நியாயமானது. அதை விட்டுட்டு அவசியம் இல்லாது. அப்ப சப்போர்ட் பண்ண வேண்டியதுங்கிறது இங்க வந்திருக்க நபர்கள்ட்ட சொல்லிட்டேன். நீ ஒரு 3 நாளைக்கு நம்ம ஸ்டேட்டஸ்ல அம்மன் பாட்டு ஐயப்பன் பாட்டுலாம் வச்சுக்கிட்டு இருப்பியா, இல்ல குட் மார்னிங் வச்சுக்கிட்டு இருப்பியா? ஏதோ இப்ப 3 நாளைக்கு நீ பைக்கை போடு. வீராவேசனம் எல்லாம் படாது, அது செயல்ல காட்டு. பைக்கு படம் இங்க எடுத்த போட்டோ, அதை பத்தின செய்தி, என்னுடைய நல்ல லைவ் இது, மக்களுக்கு பிரயோஜனமான லைவ், நல்ல செய்தி இருக்கு, வண்டியை பத்தி இருக்கு, தொழிலை பத்தி இருக்கு. தேவையில்லாத பிரபாண்டா பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் மேல இருக்கவன் பாத்துக்குவான். அதை ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். ரைட்டா? இது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஏற்கனவே இந்த மிச்ச மீதி வச்சிருக்க பாருங்க 1-2 இந்த மாதிரி இந்த குர்பானி கொடுக்க வேண்டியது இன்னும் சில ஊர்ல இருக்கு. அதுக்கு நான் டேட்டு, அதுவும் அந்த லைவ் பாத்துட்டீங்களா? இன்னைக்கு காலையில பார்க்கலையா? காலைல லைவ் என்ன சொல்லிட்டேன்? ஏப்ரல் 14 வரைக்கும் உனக்கு டைம். நான் 9 மண்டலத்துக்கும் தேதி குறிப்பிட்டே வந்துடுறேன். உனக்கு என்ன பஞ்சாயத்தோ வா, உட்காரு, ஸ்டாம்ப் பேப்பரோட வா. நான் 2 பேரோட வரேன்ப்பா. என் சைடு பேசுறதுக்கு 2 பேரும் அந்த ஊர்லயே. அதுக்காக ஊர்ல இருந்து நான் ஆளை கூட்டு வரல. அதுக்கு பயந்துகிட்டு வராம இருந்துடா சாமி. நல்ல வேலை பாவா சொன்னீங்க மாமா. நான் ஆளை கூட்டு வரேன்னா என்ன ஊர்ல இருந்து என் கூட ஜெயில இருந்தவனையா கூட்டு வரேன்? அந்த ஊர்ல எனக்கு நியாயம் உண்மையை பேசுறதுக்கு ஒரு 2 பேர் இருப்பான்ல, ஒரு விசுவாசி. எந்த மண்டலத்துக்கு போனாலும் அவன் 2 பேரும் பக்கத்துல வஜ்ரா டிஷர்ட் உட்கார வச்சு, நீ உன் சைடு 20 பேர் 200 பேர் 300 பேர் ஆயிடும். எவ்வளவு வேற ஸ்டாம்ப் பேப்பரோட வா. நான் ஸ்டாம்ப் பேப்பர் கொண்டு வந்தா ஒரிஜினல் இல்லம்ப, நீயே ஸ்டாம்ப் பேப்பர் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா என் பேரை போட்டு, என் பேர் தெரியும், ஒரிஜினல் பேரும் தெரியும், பேங்கிங் நேமும் தெரியும், கூப்பிடுற பேரும் தெரியும். என் அலைஸ் போட்டு என்றன்னு போட்டு எழுதி, ஊர் பேர் போட்டு, தாலுகா பேர் போட்டு எழுதிட்டு வா. அங்கேயே எழுதி அது எவ்வளவு செட்டில்மெண்ட், அதுக்கான தவணையும் எழுதி பைசல் பண்ணி கையெழுத்து போட்டு 2 விட்னஸ் வச்சிருக்கல, போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். டீலா? ஏப்ரல் 14க்கு மேலேயும் வஜ்ரா ராம் அதை செய்தாரா, வஜ்ரா இதை செய்ததான்னு எவனாவது பேசுனா பிறகு நீ என்னைய என்ன முன்னாடி மாதிரி இந்த அருவா எடுத்து குத்துற காலம் இல்லது. கருப்புசாமி காலமா அது? கருப்புசாமி மாடசாமி மாயாண்டி காலத்தில் எப்படி சாமி அருவா வச்சுட்டு இருக்க மாதிரி போக முடியுமா? போக முடியாது. என்ன செய்வேன்? வேற நீ வழக்க தான் சந்திக்கணும். அப்ப நானும் தானே நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு பயப்படுறது என்னதுக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் கோர்ட்டுக்கு அலையணும், குற்றம் சாட்டப்பட்டவனும் கோர்ட்டுக்கு அலையுது. எதுக்கு கோர்ட்டுக்கு அலையிறதுங்கிறத மாதிரி ஒரு பெரிய துன்பம் எங்க இருக்கு? 15 நாளைக்கு ஒரு திருப்பி கோர்ட்டுக்கு போயிட்டு வர முடியுமா? கோர்ட் என்ன பக்கத்துலயே இருக்கு. நான் உன் பேர்ல எங்க கொடுக்கணும், அது சம்பந்தமான கோர்ட் இருக்கும். நீ என் பேர்ல எங்க கொடுக்குற? சார் அப்ப உங்களுக்கும் தானே பிரச்சனை. ஒய் நாட் ஏன் இல்ல? உண்மை. ஆனா எனக்கு அது பழகிருச்சே. சரி, உனக்கு 15 நாள் உன் வீட்டம்மாவை விட்டுட்டு நீ இருப்பியா? சார் நீங்க இருப்பீங்களா? 30 வருஷம் இருப்பேன். தங்க மாதிரி இருக்கும் வீட்டுல, சிங்க மாதிரி இருக்கும் நான் காட்டுல. உன்னால 30 மணி நேரம் இருக்க முடியும்? 3 நாள் பிரிஞ்சு இருந்திருக்கியா? சார் பிள்ளைகளை பார்க்காம இன்னைக்கு இருந்து முடிவெடுத்து சாகிற நாள் வரைக்கும் கொல்லி போட வந்தா போதுமானா அது வரைக்கும் நீ பார்க்காதுன்னு சொல்ல முடியும்? உன்னால முடியுமா? ஃபீல்ட்ல இருக்க முடியும். நான் இன்னையில இருந்தே என் களப்பணியை பாரு. இன்னையில இருந்து 30 நாள் 100 நாள்ல இப்போ விரதம் எடுக்கணும். விரதம்னா தம்பி அந்த விரதம் இல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இனிமே எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு வேற மாதிரி ஆயிருமா பிறகு. அதெல்லாம் கோயில போடுறது இல்லை. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட மோர் தென் 2 months ஆயிட்டு நினைக்க விட்டுட்டேன். சரக்கெல்லாம் இப்ப விட சொல்லாது, அது நல்ல நாள் வரும் விட்டு. நான் இப்ப என்ன சொல்றதுன்னா இன்னையில இருந்து 4 மணி நேரம் தான் தூக்கம், 20 மணி நேரம் களத்துல இருப்பேன், அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் ரெசல்யூஷன் நேரத்துக்குள்ள தூங்கவே இல்லை. 100 குரோ ஐடி ஏப்ரல் 30க்குள்ள நான் புது டைரக்டர் பண்ணலாம், பழசு இல்லை. அதுக்கு ஒரு சாப்ட்வேர்ல ஒரு இது வச்சுட்டேன், ஒரு காலம். இந்த மாதம் பெர்சனல் பிவி பண்ணது ஏற்கனவே இருக்கு காலகாலமா. ஆனா இந்த மாதம் பேர் மேட்ச் பண்ணது எவ்வளவு, இந்த மாதம் டைரக்டர் பண்ணதுன்னு இருக்கா இது வரைக்கும்? இப்ப வச்சுட்டேன் இந்த கட் ஆஃப்ல. நானும் பழம்பெருமையே பேசக்கூடாது. 180 டைரக்டர் எந்த காலத்துல தலைவா போட்ட? இந்த மாசம் போட்டியா? இல்ல தலைவா. போன மாசம் போட்டியா? இல்ல தலைவா. ஜனவரி மாசம் இல்ல. அப்ப வஜ்ராராம ஃபெயிலியர், களத்துக்கு போல. யாரா இருந்தாலும் என்ன, இன்னும் அப்படி இல்லை. நான் என்ன டீம் எடுத்துட்டு 1000 டைரக்டர் போட்டு மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்ம இருக்கிறோம். அது சில பேருக்கு அது வீக்னஸா தெரியும்.
புரியுதா பாபா? இது ஒரு ரெசல்யூஷன் எடுத்தது. 100 ரெஃபரல், 20 மணி நேரம் வேலை, அது களத்தில் காட்டுறது. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. வீடியோ எடுக்கல மக்களே, லைவ்ல சொல்லிக்கிட்டு இருக்கு. ரெக்கார்டு இல்லாத. அடுத்து என்னன்னா, முன்னாடி பங்கு நொங்குலாம் இருந்தது சொத்து. இப்ப கோர்ட் எக்ஸ்பர்ட்டி தீர்ப்பாயிட்டு வஜ்ராராமுக்கு. இது ஐடி, கேபிகே ஐடி. என்ன சாமி, பாகுபலியா கட்டப்பான்னு கேட்ட பிறகு என்னடா பங்கு நொங்கு? நீதான் கட்டப்பா வாச்ச வந்து குத்து, நீதான் பாகுபலி ஆச்ச. எது அது பாகுபலி என்னப்பா, சிங்கத்தையா ஏதோ ஒன்று, அந்த யானையா, மதம் முடிச்ச யானையவே அடக்குவானாச்ச. அடக்கு என்னப்பா, உன் புஜ பழத்தை காட்டு, மாந்திரிகத்தை காட்டு, இல்ல உன் பிசிக்கல் பழத்தை காட்டு, கோர்ட்டு பழத்தை காட்டு. பங்கும் இல்ல நொங்கும் இல்லைன்னு நேற்று சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு எதுக்கு குய்ங்கிற? இது ஒரு விஷயலா? இது ஒரு சிக்னலா? சரி சார், நல்லது. அதுக்காக குயின்னு குயில் தாண்டா அப்படி கூவோம். சிங்க மாதிரி உருமனா கூட சரி ரைட்டு. அவன் உடனே சொல்லுவான், நான் கண்ண சீல விழுந்துட்டான், அவன் தட மாதிரி விழுந்துட்டான். ஏப்பா தீனாகரன் விழுந்துட்டாரு. ஆமா, எங்க பாபாவை விழுந்துட்டாரு. இதெல்லாம் கண்ணை சீமையை விழுறதாடா? ஏன் சித்தப்பனை ஒரு நாள் விழ வைக்க சொல்ல? அந்த மாதிரி என்ன வேணாலும் பேசலாம், நம்ம அதுக்காக சொல்லல. கேபிகேல இந்த ஏப்ரல் மாசம் பிசி ஆயிடுவேன், அதுல மாற்றம் இல்லை. அதுதான் கேபிகே வரலாற்றுல மிக குறைந்த மாதங்கள்ல பிசி. அந்த சான்ஸ் இந்த திருப்தி இருக்கு. இதை விட்டாச்சுன்னா நம்ம 10ஓட 11, அதனால அது ஆயிடுவேன், களத்தில் இருப்பேன். அதே போல ஏப்ரல் 14 வரைக்கும் ஜூம்ல ஸ்டேட்டஸ்ல உயிரோட இருக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட ஐடி போட்டியா பிவி பண்ணியாலாம் கேட்க மாட்டேன். வேற ஒரு கேள்வி, ஒரு 10 கேள்வி வச்சிருக்கேன், நியாயமான கேள்வி. அதுவும் உங்க ஒரு முக்கியமான நபர்களை கூப்பிட்டு, இப்ப கிளம்புறதுன்னு ஆயிடுச்சு. இப்ப எஸ்டி காரன் பைனான்ஸ் பண்ணணும், ஸ்பூக்கி பைனான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நானே பைனான்ஸ் கேபிகேல சொன்னேன், ஜூம்லயே சொன்னேன், ஜூம்ல இல்ல லைவ்லயே சொல்லிட்டுவேன். டாக்குமெண்ட்டை கொடுத்தாச்சு, வேல்யூஷன் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 10 நாள் உங்க ஆள் கோஆபரேட் பண்ணாலும் இந்த சொத்து பத்திரிகை இது எதுவுமே தேவையில்லையே, உங்க பணம் வந்துருமே. உண்மைதான். 2 நாள் என் கூட கோஆபரேட் பண்ணாலே வந்துடும். 2 நாள் கோஆபரேட் பண்ணாதான் எப்படி 10 நாள் வருமா? அதனால இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் டிக்கெட்டு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். அப்ப டிக்கெட்டு போடுறதுன்னு சொன்னா, அப்ப ஏப்ரல் லாஸ்ட்ல கிளம்பணும்னு சொன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியாவது டிக்கெட் போட வேண்டாமா? இப்ப புரிஞ்சுதா பிடிஆர்? கிளம்புறோம், ஒரு ஃபாரின் டூர் போறோம்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போட நீ கிளம்பி ரெடியாவ. லீவு சொல்றவன் லீவு சொல்ல முடியும். அது சில பேர் 15 நாள் கூட கேட்போம். 15 நாள், அவர் தான் 15 நாள் கேட்டார் நினைக்கிறேன். 15 நாள் கிளம்பி தயாராரு. என்ன இது? ஏன்னா இதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து நல்லவனா கெட்டவனா நீ சவால் விடாத. ஏன்னா அறிவுங்கிறது மனுஷனுக்கு கொஞ்சமாவது இருந்தா, உடம்புல உண்மையிலே ரத்தம் ஒண்ணா, டேய் இதே வஜ்ராராம் தானடா தாய்லாந்து 2 முறை 150 பேரை கூட்டு போனவன். இதே வஜ்ராராம் தானே 4 முறை லாக்டவுன் காலத்தில் கூட இலங்கை கூட்டு போனவன். அங்கேயே பங்களா எடுத்து தங்க வச்சவன், லாக்டவுன்ல ரூம் இல்லாத காலகட்டத்தில். நான் ஃபாரின் டூர் கூட்டு போக மாட்டேன்னு ஒருத்தனுக்கு பேசுறதுக்கு யோக்கியதை இருக்குன்னா, அவன் உடம்புல உண்மையில ரத்தம் ஓடலைன்னு நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னு சொன்னா, புதுசா ஒரு ஆள் வர்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா நமக்கு தெரியாது. கரெக்டா? புதுசா ஒருத்தன் நான் ஃபாரின் டூர் கூட்டு போறேன்னு சொன்னா கூட்டு போவானா? கூட்டு நான் ஏற்கனவே 2 முறை தாய்லாந்து 4 முறை கூட்டு போயிட்டு வந்தவன் தானே அழகேசா. என்ன கேள்வி கேட்கிற உரிமை எங்க எவனுக்கு இருக்கு? அப்ப இது எனக்கு ஒரு ஜுஜிபி மேட்ரு. இதுதானடா இது இப்ப இருக்கிற அதை செய்தாராங்கிற மேட்ரு. அது கிளம்பிடுவோம் சாமின்னு நான் ஜூம்ல சொல்லுவேன். ரைட்டா? அது ஏற்கனவே உள்ள மெத்தட் தான். ஆசிரியர் சக்திகளுக்கு தெரியும், பழைய ஆளுகளுக்கு தெரியும். நவனிதெல்லாம் போயிட்டானா ஊருக்கு? எங்க இருக்கான்? மீட்டிங்ல இல்லையா? இருக்கானா? உயிரோட தான் இருக்கான். அவங்க அங்க காட்டுல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அது சிங்கத்தை கூப்பிடாத, அது பசி இல்லைங்க. அதனால நம்ம கிட்ட உள்ள பாலிசி இப்ப புதுசா ரூல்ஸ்னு சொல்லாதீங்க. நான் அதுக்காக தான் பழைய ஆளை கேட்கிறேன். ஃபாரின் டூர் வந்தவனுக்கு தானே தெரியும். நம்மளுடைய மெத்தட் என்னன்னா, ஒவ்வொருத்தரையும் பாஸ்போர்ட் அனுப்பி அங்க கொடுத்து இங்க கொடுத்து அப்படி எடுக்கிறது இல்லை. டிக்கெட்டு எவன் விசா ஏஜென்ட் எவன் டிக்கெட் போடுறானோ அவனை நேர்ல வர வச்சு ஒரே இடத்துல உட்கார வச்சு மேல அடிச்சு விழுப்புரத்துல அப்படி பாஸ்போர்ட் வாங்கி தானே பழக்கம். கோயம்புத்தூர் ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும். என்ன ஆசிரியர் எல்லாத்துக்கும் தலையாட்டாத.
விழுப்புரத்துல கொட்டடிச்சா ஞாபகம் இருக்கா? டக்கு டக்கு. பாஸ்போர்ட்டுக்கு கேட்டீங்க இல்ல அதை விடு, நான் வந்தேன் வரலங்கிறதுக்கு அதுக்கு அதுதான் ஃபேஸ்புக் பூரா ஓடுதேன். இந்த மேளம் அடிச்சது பாண்டிச்சேரி இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து முடி வெட்டிக்கிட்டு இருந்தா, நான் நல்லா மேள வாசிப்பேன், அவனை ஒரு மேலக்கார வேஷம் போட்டு மேலக்கார நாதஸ்வர வித்வானா மேடை ஏத்தலையா? இல்ல அந்த மீட்டிங் வந்தியா வரலையா பாண்டிச்சேரிக்கு? அவன் என்ன விட கூட்டிட்டு போனான், உன் செட்டே கூட்டு போறான். நாதஸ்வர வித்வான் அவர் யாரு? முடி வெட்டிட்டு தான் நான் நல்லா இருப்பா, தலை நல்லா மசாஜ் பண்ணிட்டேன், இதுக்கு மேல அடிச்சு பழக்கம் தலைவான்னா, நீ தாண்டா வித்வான் நாளைக்கு கச்சேரியிலன்னு சொல்லி கூட்டு வந்து மேடையில் அவனை கௌரவப்படுத்தலையா? அன்னைக்கு என்ன விழா நடந்தது? ஒரு ஃபங்க்ஷனும் இல்ல. விசா எடுக்கிறவன் அவன்லாம் வந்து எல்லாத்தையும் வளர்ச்சியில நின்று கலெக்ட் பண்ணிட்டு போன நாள் அது. மேல அடிச்சது அக்ரிபாவா கூட்டு வந்து அந்த டூர் அசம்பிளர் வேலூர்காரன் வந்து வாங்கிட்டு போனது. அந்த மாதிரி ஒரு நாள் நீங்க ஜூம்ல எந்த ஊர்ல வந்து அவனை வர சொல்றது, எந்த ஊருக்கு வரும், கன்னியாகுமரியில இருந்து திருவள்ளூர் வரைக்கும் அவன் எங்க வேணும், நீங்க எங்க வருவீங்க, எல்லாரும் ஒரே நாள்ல வந்து பாஸ்போர்ட்டை கொடுத்து எல்லா என்ட்ரியும் போட்டு செக் பண்ணி டிக்கெட் போடுறதா நம்ம இப்ப மெத்தடு. சரிதானா? அது எப்போ? இப்பவே கை தட்டுறதுக்கு இல்ல, ஜூம்ல நேத்து முந்தா நாள் இன்னைக்கு 3வது இருப்பா சொல்றது அப்படின்னு சொன்னா நீ தயாரா இருன்னு அர்த்தம். தயாரா இருக்கிறதுல குற்றம் குறைகள் இருக்கு இல்லையா, அது நீங்களே தானே முடிவு பண்ணணும். இப்பதான் நம்ம கமிட்டி போட்டாச்சு, எல்லாம் முடிவு பண்ணு. ஆனா நாங்க போறது உறுதி. யாரு சார் நாங்க? அது நாங்க 200 பேரா இருப்போம், 300 பேரா இருப்போம். என்னுடைய பாலிசியில 100 பேருக்கு கீழே குறைச்சி கூட்டு போறதா ஐடியாவே இல்லை. விசுவாசிகளை விட்டுட்டு போறதாவும் ஐடியா இல்லை. இப்ப நாங்க போறது உறுதி, நீங்க வர்றதும் உறுதி தானே. ஏன் நேர்லயே வந்திருக்கேன்னா ஜூம் வராத, டெய்லி ஜூமுக்கு வர்றவன் தான் இங்க நேர்ல வந்திருக்க முடியும். டெய்லி ஜூமுக்கு வர்ற சில பேர் நேர்ல வர முடியாம இருக்கும். ஆனா இங்க நேர்ல வந்த எவனும் ஜூமுக்கு வராதவனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் நேர்லயே இவ்வளவு தூரம் அலைகிறவன் டெய்லி ஜூம் ஆன் பண்ணாம இருப்பானா? அப்ப நீ அந்த லிஸ்ட்ல இருக்க, அதுல மாற்றம் இல்லை. வந்ததுக்கு உனக்கு கிடைச்ச அட்வான்டேஜ். 2வது, இங்க ஒரு நபரு சார் 2,60,000 ரூபாய் தரணும். இப்ப அக்கௌண்ட்ல போட்டதுக்கு பொறுப்பு இருக்கா? இருக்கு சாமி. யார் அக்கௌண்ட்ல போட்டு? சார் கம்பெனி அக்கௌண்ட்ல போட்டு. இப்ப எடுத்துட்டு வா கூப்பிட்டு கேட்டேன். வண்டியில ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2,60,000 சிங்கிள் ஷாட்ல முடிக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சூழ்நிலை சரியில்லை. நீ போய் 2 விட்னஸை கூட்டு வா. விட்னஸ் எப்படி இருக்குன்னா, ஆள் ஆஜானு பாகவா இருக்கணும், விவரம் தெரிஞ்சவனா இருக்கணும், படிச்சவனா இருக்கணும். உள்ளூர்ல ஒரு செல்வாக்கான 2 பேரை கூட்டுவாங்க. போய் 2 பேரை கூட்டு வந்தான். அவங்க 2 பேர் முன்னிலையில எழுதி கொடுத்து சாட்சி. அதான் அந்த மெத்தட் தான் இப்போ ஃபாலோ எல்லா பக்கமும் போட்டு ஒரு டைம் வாங்கி எழுதி பண்ணேன். எழுதும் போதே அந்த நபர் என்ன கேட்டாரு, சார் வண்டி தான் இருக்கு, பணம் பூரா வண்டியில லாக் ஆயிடுது, வண்டி எடுத்து கழிச்சுக்கலாமா? மவுத் கிஸை தவிர எல்லா கிஸும் அடிச்சுட்டேன். ஏன்? துன்பமே நீங்கிருச்சு. இது டைம் வாங்கி அது வாங்கி என்ன சாமி? இப்ப நானே சொல்லியிருக்கேன், யோகியனுக்கு அக்ரிமெண்ட் தேவையா? தேவையில்லை. அப்ப நான் யோகியனா இல்லையாங்கிறது 2வது பிரச்சனை. ஆனா அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்து அந்த தங்கமே வந்து நான் வண்டியை எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கலரே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குது. இந்த பக்கமே வரமாட்டேன்னுச்சு. இது சாட்சி கூப்பிட்டதே அதுக்காகத்தான். நீ இந்த கடைசியா பேசின வார்த்தையை வாபஸ் வாங்கினா செட்டில்மெண்ட் கரெக்டு. அப்படி இல்லையா, 2 பேர் வேற ரொம்ப ஆஜானபாகவா இருக்கா, ஊர்ல வேற விஐபிங்கிற, உன் ஊர்ல வேற சிக்கிட்டனா. இப்ப ரூமுக்குள்ள வந்து நீ என்னைய கடத்தி வச்சிருக்கதாகவும் மிரட்ட வந்திருக்கதாகவும் நான் பேச வேண்டி வரும். இப்ப என்னை விட்டாலும் சரி, எப்ப விட்டாலும் சரி, ஸ்டேஷன்ல தான் போய் உட்காந்து பிறகு பேசணும். நாங்க ஸ்டேஷன்ல உட்காந்து அதை பேசிடுவோம். எப்படி? அப்ப என்னதான் செய்யணும்? அது என்ன இத்தோடு போயிருவாங்கிறது? இதுக்கப்புறமாவது உண்மையா வஜ்ராவுக்கு உழைப்பேன்னு சொல்லு. என்னைய மாதிரி எழுதி தர வேண்டாம். இந்த மாதிரி 1000 சத்தியத்தை நான் பார்த்துட்டேன். அதனால இது எழுதி தர்ற பேப்பர், இந்த மாதிரிலாம் 1000 பேப்பர் என்கிட்ட இருக்கு. வண்டியோட போறியா என்னங்கிறது யோசனை பண்ணு. அதுக்காக பணத்துக்காக வண்டி, நம்ம வஜ்ராவுக்காக வண்டி, வஜ்ராராம் அறிமுகப்படுத்துற வண்டி அதுக்காக எடுக்காத. வண்டியை ஓட்டிப்பாரு, வண்டியினுடைய வெயிட்டை பாரு, எப்படி டிஸ்க் பிரேக்கு, எப்படி தெப்ட் அலாரம். ஒரு 59,000 வண்டியில் இந்த மாதிரி ஒரு மாடலு, புது மாடல், ஒரு பெரிய 1,50,000 ரூபா வண்டி விற்கிறது மாடல் ஷேப்பில் போட்டு, எல்லாமே ஸ்கூட்டி டைப்பில் போட்டுக்க வண்டி. இந்த மாடலே வந்து வெளியில் வேறு இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த மாடலை கம்பேரிசன் பண்ணுன்னா என்ன ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குங்கிறத பாரு.
அதை விட எவ்வளோ கம்மின்னு பாரு, ஓட்டி பாரு, உனக்கு பயன்படுமான்னு பாரு. வீட்டில் 9th 10th 11th 12th பிள்ளைங்க படிக்கான்னு பாரு. வீட்டில் ஒய்ஃபு வந்து அக்கம் பக்கத்தில் போய், இப்போ எங்கள் வீட்டிலலாம் நான் ஜாமான் வாங்கி போடுறது இல்லை, பணம் தான் கொடுக்குறேன். அதான் நான் ஜாமான் வாங்கி போடுறேன்னா அப்போ யார் ஜாமான் வாங்கி போடுறா? அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நீ போயிடாத. நான் தான் சொல்லிட்டேன் 30